ஒரு வருஷத்துக்கு 4 நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. அதாவது யாரால் கொண்டாடப்படுகின்றன அப்படின்னாக்கா, சாக்தர்கள் என்று சொல்லக்கூடிய சக்தி உபாசகர்களினால் கொண்டாடப்படுகின்றன. அதுல சித்திரை மாதத்தில் வருவது வசந்த நவராத்திரி. ஏனென்றால் அது வசந்த ரித்துவாக வர்றதுனால அதுக்கு பேர் வசந்த நவராத்திரி. இரண்டாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய வாராகி நவராத்திரி. மூன்றாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய, அதாவது சரத் ரித்தில் வரக்கூடிய நவராத்திரி. அதனால இது பேர் சரண் நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்று. அதன் பிறகும் கூட தை மாதத்தில், வடக்கெல்லாம் மாசி மாதம் வந்துடும், ஏன்னா அவர்கள்லாம் சாந்திர மாசம், அதனால அது மாக நவராத்திரின்னு சொல்லுவோம். ஆனா நமக்கு தை மாதத்தில் வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி. இந்த 4 நவராத்திரியும் விமரிசையாக ஸ்ரீவித்யாவை பயிலுபவர்கள், ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது சாக்தர்கள், அதாவது அம்பாள் தான் அத்தனையுமே அப்படின்னு யார் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 4 நவராத்திரிகளுமே ரொம்ப முக்கியம். அது இன்னும் நம்ம டீப்பா போனோம்னாக்கா அந்த சக்தி பருவாக்கள்னு இருக்கின்றன. ஒரு மாதத்திலேயே எத்தனை நாட்கள் அம்பிகையை வழிபட வேண்டும், ஒரு வருஷத்துல இந்தந்த காலகட்டங்கள்லாம் வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் உண்டு.